தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்புமணி மத்திய அமைச்சராக பதவியேற்றார். அன்புமணி மத்திய அமைச்சராக பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக அரசியலில் நடைபெற்ற சம்பவம் தான் இது. இந்த சம்பவம் இப்பொழுது நடைபெற்றதல்ல, 2004ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை இணைந்து போட்டியிட்டன. இதில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. மன்மோகன் சிங் பிரதமரானார். திமுக கூட்டணியில் தயவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டார். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் ஜிப்மர் ஊழலில் சிக்கினார். அதே நேரத்தில் ஐநா சபை செயலாளர் அவர்கள் நேரடியாக அன்புமணி அவர்கள் அலுவலகத்துக்கு வந்து அவரை பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் 2004ஆம் ஆண்டு பதவியேற்றார். 5 ஆண்டு காலம் அவர் மத்திய அமைச்சராக பதவியேற்றார். சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு சாதனைகள் எதுவும் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 5 ஆண்டு காலம் அமைச்சர்களாக இருந்தபோது நிறைய காரியங்கள் எல்லாம் சாதித்தார். அதற்கு பிறகு அவர் மத்திய அமைச்சரவையில் சேர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது பாஜக கூட்டணியில் உள்ளார். மத்திய அமைச்சரவையில் சேர்வதற்கு முயற்சி எடுத்து வருகிறார். ஆனால் மத்திய அமைச்சராக முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிப்மர் ஊழல் வழக்கில் சிக்கினார். அந்த வழக்கு ஊழல் விசாரணை இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.